அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் காசி விஸ்வநாதன். இன்றைய காணொலியில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊழல்களை வெளிக்கொண்டு வர போராடும் உண்மையான போராளிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அளித்துள்ள ஒரு தீர்ப்பு பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு. அபிஷேக் கவுனிக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறார். ரிட் வழக்கு, நீதி பேராணை. அது அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பொதுநலன் கருதி ஊழலை வெளிக்கொண்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் போராடுறாங்க. அவ்வாறு மனு தாக்கல் செய்யும்போது பொது தகவல் அலுவலர்கள், அதாவது பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ், அந்த அப்ளிகண்ட்டோட அதிகப்படியான தனிப்பட்ட தகவல்கள் கேட்குறாங்க. உதாரணமாக முழு முகவரியை கேட்குறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழலோட தொடர்புடையவர்களுக்கு அந்த மனுதாரரோட தனிப்பட்ட தகவல் தெரிஞ்சு அவர்கள் தாக்கப்படுவதும், சில நேரங்களில் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுவதும் வாய்ப்புகளும் இங்கே நிறைய இருப்பதாக அவர் அந்த மனுவில் தெரிவிக்கிறார். இதனால் இந்த மனுவை பரிசீலனை செஞ்ச மாண்புமிகு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதன்படி மனுதாரர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மனுதாரர் தனது சட்ட மனுவில் போஸ்ட் பாக்ஸ் நம்பர், அதாவது தபால் பட்டி எண் என்ற எண்ணை குறிப்பிட்டாலே மனுதாரருக்கு தேவையான தகவலை கொடுக்கணும். தேவையில்லாத தனிப்பட்ட தகவல்களை மனுதாரர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா மத்திய அரசான டிஓபிடி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட சொல்றதுக்கு உத்தரவு சேர்த்து போடுறாங்க. அந்த உத்தரவு பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு சிறப்பான செய்தின்னு சொல்ல முடியும். 2013 இந்த உத்தரவு மாண்புமிகு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் போடுது. 23/8/2013 நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 8/1/2014 மத்திய அரசோட டிஓபின்ற துறை பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு, எல்லா அரசுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி இந்த உயர்நீதி உத்தரவின் கீழ் மனுதாரர்கிட்ட அதிகப்படியான தகவல்கள் கேட்காதீங்க. அதுபோல் அவங்க போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சே நீங்கள் தகவல்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலரும் அனுப்பியிருக்காங்க. இந்த நீதிமன்ற ஆணையை பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம காமன் மேனும் கலெக்டர் ஆஃபீஸ்ன்ற புத்தகம் எழுதி நம்ம கடந்த 22/9/2024 வெளியிட்டிருந்தோம். அதில் இந்த தலைப்பு பற்றி பேசலாம்னு நினச்சிருந்தோம். அப்போ இது தொடர்பாக தமிழக அரசு இது தொடர்பாக ஏதாவது சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புகார் அனுப்பி கேட்டிருந்தோம். நம்ம எப்போனா 26 ஜூன் 2024 கேட்டிருந்தோம். நம்ம கிளாரிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு அப்போ அந்த புக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய டைமுக்குள்ளே நமக்கு கிடைக்கல. பட் ரீசெண்டாக தான், அதாவது செப்டம்பர் மாதம் கடைசியில் தான் நமக்கு ஒரு தகவலே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 7/9/2024 அன்று நான் சொன்னேன் இல்லையா ஒரு இஷ்யூ, கொல்கத்தா ஹைகோர்ட் ஆர்டர், அந்த ஆர்டரை பற்றி அதை பின்பற்ற சொல்லி 7/9/2024 தான் தமிழக அரசு கீழ் செயல்படக்கூடிய பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்துறை, தற்போது மனித வள மேலாண்மை துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழக அரசின் அனைத்து துறைகளுக்கும் ஒரு கவர்மெண்ட் லெட்டர், அரசு கடிதம் அனுப்பியிருக்காங்க. ஸோ பொதுமக்களின் மீதும் ஊழலுக்கு எதிராக போராடுபவர்கள் மீதும் கருத்தில் கொண்டு ஒரு உயர்நீதிமன்றம், அதுவும் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவை கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு 10 வருஷம் கழித்து நம்ம கேள்வி கேட்ட பிறகு தான் அதுக்கான சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனிகோ இந்த கவர்மெண்ட் இப்போயாவது பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியிருக்குது. ஸோ மக்கள் இனிமேல் தகவல் பாதுகாப்பாக வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போஸ்ட் பாக்ஸ் நம்பர், நீங்கள் உங்களுக்கு அருகே இருக்கக்கூடிய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணி ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வாங்கிட்டு அது மூலமாக தகவல் கேட்கலாம். இல்லை இமெயில் மூலமாக கூட கேட்கலாம். ஸோ இது இப்போ ரொம்ப பழைய தகவல் தான். பட் நமக்கு ஒரு 10 வருஷம் கழித்து தான் இது நடைமுறைக்கே வருது. இப்படி ஒரு ஆர்டர் இருக்குன்றதை கவர்மெண்ட் மக்களுக்கும் கவர்மெண்ட் ஆஃபீஸும் தெரியப்படுத்துகிறாங்க.
ஸோ இதை மக்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது என்னோடய புத்தகத்தில் வெளியிடணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் நான். பட் அதுக்கான ஒரு முறையான தகவல் தமிழக அரசுலேருந்து வராததுனால இப்போது வந்த பிறகு உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இதுக்குரிய நம்ம சிஎம்சியில் கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் அது கொடுத்த ரிப்ளை அண்ட் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த அரசு கடிதம் எல்லாத்தையுமே நான் பிடிஎஃப்பில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தேங்க்யூ.